1982ஆம் ஆண்டில் 7 பேர் ஒரே நாளில் மருந்து சாப்பிட்டு இறந்தனர். ஆனால் அது விபத்து அல்ல. சிகாகோவில் டைலினால் மருந்து கேப்சூல்களில் யாரோ சயனைட் விஷத்தை கலந்து வைத்திருந்தனர். கொலையாளி மிகவும் புத்திசாலித்தனமாக திட்டமிட்டான். மருந்து கடைகளிலிருந்து டைலினால் பாட்டில்களை எடுத்தான். கேப்சூல்களை திறந்து உள்ளே இருந்த மருந்தை எடுத்தான். அதற்கு பதிலாக சயனைட் விஷத்தை நிரப்பினான். பின்னர் அதை மீண்டும் கடைகளில் வைத்தான். யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. 7 நிரபராதிகள் இறந்தனர். ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் உடனே 3 கோடியே 10 லட்சம் பாட்டில்களை திரும்ப வாங்கியது. FBI நூற்றுக்கணக்கான ஏஜென்ட்களை அனுப்பியது. ஜேம்ஸ் லூயிஸ் என்ற நபர் மீது சந்தேகம் வந்தது. ஆனால் அவனை கைது செய்ய முடியவில்லை. இந்த கொலைகள் இன்றும் தீர்க்கப்படவில்லை. ஆனால் இதனால் உலகம் முழுவதும் மருந்து பாட்டில்களில் பாதுகாப்பு அம்சங்கள் வந்தன.